கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீதினுடைய வாழ்க்கை நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே பாடின சங்கீதம் தான் 56ஆம் சங்கீதம். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், மாம்சமானவன் என்ன செய்வான் என்று சொல்லுகிறார். அதே வசனம் இன்னொரு மொழியாக்கம் இப்படியா சொல்லுகிறது, நான் தேவனை நம்புகிறேன், எனவே நான் அஞ்சேன், ஜனங்கள் என்னை துன்பப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு, தேவன் எனக்கு தந்த வாக்குறுதிக்காக நான் தேவனை துதிப்பேன். ஆம்பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஈசாக்கை போல வாக்குத்தத்தின் பிள்ளைகளா இருக்கபடினால் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் உங்களை துன்பப்படுத்த முடியாது. உங்களை துன்பப்படுத்த ஒரு நினைப்பாரானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார். ஆகவே தைரியமாயிருங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள், வார்த்தையை புகழுங்கள், வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தின் பிள்ளைகளை நாங்கள் தெரிந்து கொண்டிருமக்கு நன்றி. நாங்கள் பயப்படாமல் ஒவ்வொருவரும் தைரியமா இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.